வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோல்டுக்கும் டைமண்டுக்கும் என்ன வித்தியாசம், கோல்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், டைமண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பொதுவாக கோல்டு வந்து இப்போ நம்ம இப்போ நான் அந்த இதில் நான் இருக்கிறதுனால அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோல்டு பொதுவாக 22 கேரக்டர் இருக்கும், 916 இருக்கும். ஆனால் கேரக்டர்ஸாக ரெண்டும் ஒன்று தான். இதை ஏன் வந்து இப்போ 22 கேரக்டர் வந்து ஹச் கம்மி, 916 அக்யூரேட்டாக இருக்குன்னா, பீரியட் வந்து இப்போ 916னா பர்சன்டேஜ் கணக்கில் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதாவது இப்போ எப்படி சொன்னால், கேடிஎம் பொடியை வச்சு செய்யும்போது அந்த காலத்தில் கேடிஎம் பொடி வச்சு செய்கிறது கிடையாது. அதனால் 22 சிடி உள்ள அப்போ உள்ள மாடலுக்குள்ள டச்சு கம்மியாக இருக்கும். இப்போ எல்லாமே செய்கிறதுக்குள்ளாவே 916 கேடிஎம் போட்டு செய்கிறதுனால இப்போ யாருமே 22 சிடி கேரட் செய்கிறது. இதில் வந்து நம்ம வந்து கோல்டை பொறுத்தளவில் 22 கேரட்டு 916 ரெண்டுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதே மாதிரி டைமண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பொதுவாக டைமண்ட் வந்து நம்ம சொல்கிறது எப்படின்னா 4 வகையாக இருக்குது. ஒன்று C1, C2, C3, C4. இப்போ நம்ம C1 என்ன போகிறோம்னா கட்டிங், அதாவது கோல்டோடைய டைமண்டுடைய கட்டிங்க பொதுவாக எப்படி சொன்னால் அந்த அதாவது பூமியின் அடிவாரத்துலேருந்து எடுக்கிறதுனால கட் பண்ணி தான் எடுப்பாங்க. அப்போ கட்டிங்கிறது அதாவது 39 கட்டிங், 64 கட்டிங், 2 வகையான கட்டிங் இருக்குது. இப்போ 39 கட்டிங்கிறது வந்து பாம்பே கட்டிங்னு சொல்லுவோம், 64 பெல்ஜியம் கட்டிங் சொல்லுவோம். அப்போ இப்போ கண்டுபிடிச்சோட 39 கட்டிங்கிறது வந்து நார்மலான டைமண்ட் நமக்கு ஆக்சுவலாக வந்து கண்டுபிடிச்சி போடலாம். இதே 64 வந்து இருக்குன்னா பெல்ஜியம்ங்கும் போது இது வந்து இதோடைய வந்து தன்மை வந்து கூட. அப்போ இதில் வந்து கட்டிங் முறையில் நம்ம இந்த மாதிரி பார்த்தா கண்டுபிடிச்சி போடலாம். அது C2, அதாவது கலரை வச்சு கண்டுபிடிக்கிறது. டைமண்டுடைய கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கலரை வந்து டைமண்டுடைய கலரில் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஒன்றும் பியூர் ஒயிட்டாக இருக்கும், ஒன்றும் எல்லோ கலராக இருக்கும், இன்னொன்று ஆரஞ்சு கலராக இருக்கும். இந்த மாதிரி கலரிங் மெத்தடை வச்சு நம்ம வந்து டைமண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து வந்து C3. அப்போ C3ங்கிறது வந்து கிளாரிட்டி. அதாவது கிளாரிட்டினா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, கிளாரிட்டிங்கிறது வந்து அதாவது வந்து இப்போ தண்ணியை பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்ப்போம். சப்போஸ் வந்து அதாவது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கண்ணாடிக்கில் வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மீன் நம்ம எடுத்துக்காட்டு மீன் தொட்டில் மீன் ஆடும், அந்த மாதிரி வந்துருக்கும்போது அதோடைய கிளாரிட்டிங்கிறது வந்து அப்படியே வந்து புள்ளியாக இருக்கும், தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். அதை வச்சே வந்து டைமண்ட் எப்படி வேணால் டைமண்ட் கண்டுபிடிச்சி போடலாம். அதிலே வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அந்த டைமண்ட் வந்து எந்த மாதிரி தோசம் இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த மாதிரி அந்த புள்ளி அந்த டைமண்ட் எந்த மாதிரி டைமண்ட் வந்து கண்டுபிடிச்சி போடலாம். இதை வச்சு கிளாரிட்டிங்கிறது இது மூலமாக கண்டுபிடிக்கிறது. இதுக்கு அடுத்து வந்து C4, அதாவது வந்து பியூரிட்டி. அதாவது நம்ம கோல்டுக்கு பார்த்தது மாதிரி 916 அந்த மாதிரி டச் கேரக்டர் தான் கோல்டில் பார்ப்போம். டைமண்டை பொறுத்தவரை எடையை வச்சு வந்து நம்ம டைமண்டை வந்து பியூரிட்டி செக் பண்ணுறோம். அதாவது எப்படி சொல்கிறது, எடையை வச்சு. இப்போ 4வது பார்க்க போகிறது கேரட்டு, அதாவது டைமண்டு. கேரட் வந்து நம்ம டைமண்டில் கேரட் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம கோல்ட்லேயும் வந்து கேரட்னு சொல்லுவோம், 22 கேரட்னு சொல்லிட்டு கோல்டில் சொல்லுவோம். இதோடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா எடையை பொறுத்து சொல்லுவோம். இது என்ன கேரட் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்டை பொறுத்தவரை எடையை வச்சு சொல்லுவோம். எடை எப்படின்னா இப்போ 200 மில்லி 100 மில்லி இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ டைமண்டை பொறுத்தளவில் இப்போ 200 மில்லி பொதுவாக வந்து மில்லி கணக்கில் தான் நம்ம பார்த்தோம்னா 200 மில்லி ஒரே டைமண்டாக இருக்குது. இப்போ 200 மில்லி டைமண்டாக இருக்குன்னா இதோடைய வந்து ரேட்டு வந்து தன்மை கூடுதலாக போகும். கிட்டத்தட்ட சாதாரணமாக சொல்லப்போனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 லட்ச ரூபா வரும். 200 மில்லி டைமண்ட் இது ஒரே டைமண்டாக இருந்தால் 6 லட்சம். அந்த 200 மில்லி தனித்தனியாக வந்து ஒரு 9 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய வந்து தன்மை வந்து ரொம்ப குறையும். 3000, 4000, 2000 அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ கூட்டி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு உள்ளதே வரும். ஆனால் வந்து ஒரே 200 மில்லி டைமண்டாக இருந்தால் கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா இருக்கும். இதே வந்து கேரட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி எடையை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் டைமண்ட். இப்போ நம்ம பார்த்தது இன்றைக்கி உள்ள நம்ம இந்த சேனலில் வந்து என்ன நம்ம பார்த்துருக்கோம், கோல்டுடைய பியூரிட்டி என்ன, டைமண்டுடைய பியூரிட்டி என்ன, ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து நான் முழுக்க நான் இந்த இதில் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாளைக்கு வந்து இதே மாதிரி கோல்டில் வந்து என்னென்ன நம்ம செய்ய போகிறோம் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.